வணக்கம். ஸ்ரீ கன்னியம்மன் துணை ரமா கோவிந்த் விலாகில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், குடும்பத்தில் நிம்மதி இல்லையா, சந்தோஷமே இல்லையா, அதுக்கான தீர்வை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாதவ மாதம் அப்படின்னு சொல்கிற வைகாசி மாதம் அறுபடை வீட்டில் அருள் புரிகிறோம். ஆறுமுகன் பிறந்த மாதம் அப்படின்னு பிறந்த மாதமாக இருக்குது. இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாமல் மற்றொரு சிறப்பான செயலோட மாதமாகவும் இருக்குது. அது என்ன செயல் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். வைகாசி பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் கூறிய வார்த்தை ரொம்ப உண்மையானது. முருகன் அவதரித்த இந்த மாதத்தில் வீட்டில் கலசம் வச்சு வழிபடுறது இன்னொரு சிறப்பு. கலசம் வைப்பது மூலம் வைக்கிறதோட வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் விலகி சண்டை சச்சரவுகள் இருக்காது. வைகாசியில் கலசம் வைத்து குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெற முடியும். கலசம் வைக்கும் முறை பார்க்கலாம். வீட்டில் பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சு தெய்வ படங்களை மலரால் அலங்கரித்து சந்தனம் குங்குமம் இட்டு தயார் செஞ்சுக்கோங்க. அப்புறம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு சொம்பில் 3/4 பாகம் தண்ணி நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. அதோட ஒரு வெற்றிலே 2 கொட்டைப்பாக்கு, ஏலக்காய் 1 இதெல்லாம் சேர்த்து கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிலையும் வைக்கணும். மஞ்சள் மீது தடவிய கலச தேங்காயை வச்சு சந்தனம் மற்றும் குங்குமத்தால் பொட்டு வச்சுக்கோங்க. கலசத்துக்கு தங்க நகை ஒன்றும் வாசனை மலர் ஏதாவது ஒன்று தெய்வ படங்களுக்கு நேராக வாழை இலையை வைத்து பச்சரிசியை பரப்ப வேண்டும். பச்சரிசியோட மீது கலசத்தை வைத்து தியானத்தில் அமர்ற மாதிரி குலதெய்வத்தின் பெயரை 108 முறை உச்சரிங்க. குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகன் நாமத்தை கூட சொல்லலாம். மந்திரம் ஓம் திருச்செந்தூர் முருகனே நம. திருச்செந்தூர் முருகனுக்கு பதில் அவரவர் குலதெய்வத்தோட பெயரை கூட சொல்லலாம். இந்த மந்திரத்தை 108 முறை ஜபித்தா குடும்பத்தில் அமைதி பிறக்கும். குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். நெய்வேத்தியமாக உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செஞ்சு கூட நீங்கள் வச்சு படைக்கலாம். நன்றி.